பித்தப்பை கற்களால ரொம்ப அவதிப்படுறீங்களா? இதனால உணவு சாப்பிட முடியல, வயிறு வலி அதிகமா இருக்கு. இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுக்கு கூட இந்த பித்தப்பை கற்கள் இருக்குங்க. இந்த பித்தப்பை கற்களுக்கு இயற்கையான தீர்வுகள் என்ன? வீட்லயே சிம்பிளா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய டயட் என்ன? அது எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்க உடல் நலன்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நம்ம வீடியோவா போஸ்ட் பண்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வயது வித்தியாசமே இல்லாமல் இந்த பிரச்சனை வருதுன்னா பித்தப்பைக்கல் தான். அந்த மாதிரி நிறைய டிசீஸ் நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் 12 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வராங்க. என்னன்னா பித்தப்பையில் வந்து கற்கள் இருக்கு, இது எப்படின்னு எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள். இந்த கற்களை நம்ம எப்படி சரி செய்யலாம்? எந்த காரணத்தினால கற்கள் உடல்ல உருவாகுது? சித்த மருத்துவத்தின் கோட்பாடு படி பார்த்தோம்னா, உடல்ல கழிவுகளின் தேக்கம், கற்கள் உருவாகிறது, கட்டிகள் உருவாகிறது, இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான். என்னன்னா, நீங்க ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட் சரியா எடுக்காம இருக்கிறது, நீர் சரியா அருந்தாமல் இருக்கிறது, இரவு உறக்கம் இல்லாமல் இருப்பது, அதிகமான உப்பு புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது, அதுக்கப்புறம் மது, ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் அதிகமாக நம்ம குடிக்கிறது, இந்த மாதிரி காரணங்களாலும் நமக்கு உடல்ல இந்த பிரச்சனைகள், அதாவது கட்டிகள் உருவாகிறது, கற்கள் உருவாகிறது, உடல்ல கழிவுகள் தேக்கம், எல்லாத்துக்கும் காரணம் இதுதாங்க. முக்கியமா இந்த கால் பிளாடர்ல ஸ்டோன் வருதுன்னா என்ன ரீசன்? குழந்தைகள் எங்கெங்க நம்ம வந்து அதிகமாக உப்பு போட்டா சாப்பிட்றாங்க? அவங்க நார்மலாக ஆக்டிவாக விளையாடிட்டே தானே இருப்பாங்க. கரெக்ட். நீங்க உங்க குழந்தைகளை கவனிக்க தவறிய விஷயங்கள் என்னன்னா, என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறாங்க, நம்ம கொடுக்குற ஃபுட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்றாங்களா, அவுட் சைட் ஃபுட்டோ இல்லை டக்குன்னு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது கடைகளில் வாங்கி உடனே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, தண்ணி சரியாக குடிக்கிறாங்களா நம்ம குழந்தைங்க, இல்லை டெய்லி வந்து மோஷன் சரியாக போகிறாங்களா, யூரின் நல்லா பாஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது கிடையாது. எப்போவாவது ஃபீவர், கோல்டு, காஃப் வருது, உடலுக்கு முடியல அப்படின்னா மட்டும் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பவும் அப்படியே விட்டுறோம். ஸோ இந்த காரணங்களாலையும் குழந்தைகளுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ்லாம் அதிகமான உப்பு சுவை தான். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் டக்குன்னு போகிறாங்க, ஒரு 5 rupees கொடுக்குறாங்க, ஒரு சின்ன பாக்கெட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்குது, அதை சாப்பிட்றாங்க. ஒரு 10 rupeesக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்குது, அதை குடிச்சிடுறாங்க. இதே மாதிரி அப்புறம் கலர் கலராக இருக்கக்கூடிய பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த விஷயங்களாலலாம் கண்டிப்பாக பித்தப்பையில் கற்கள் உருவாகலாம், கிட்னிலையும் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவே அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதே ரீசன் தான். சரியாக தூங்காமல் இருக்கிறது, தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் லெவல் எப்போவுமே அதிகமாக இருக்கிறவங்க, கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகுதுன்னா உங்களுக்கும் பித்தப்பையில் கற்கள் உருவாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, பாடி ஹீட்டாகவே இருக்கிறது, ரொம்ப நான் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன், இதனாலையும் அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஸ்பெஷலாக ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றேன், புளிப்பாக இருக்கக்கூடிய உணவுகள், உப்பு சேர்ந்த உணவுகள், இந்த மாதிரியான ஒரு டயட் ஹேபிட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பித்தப்பையில் கற்கள் உருவாகும். சரிங்க, நேச்சுரலாக இது எப்படிங்க நம்ம வெளியேற்றலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில விஷயங்கள், சில மூலிகைகள் நான் சொல்கிறேன், அதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் ஈஸியாக கரைஞ்சி வெளியேறிடும். உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் அதை வந்து ஃபுட்டு டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு மன தைரியமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓகேங்க. ஏன்னா எல்லாருமே அவசரப்படுற ஒரு விஷயம், மேம் இது ஒரு 1 monthல சரியாயிடுமா, 20 daysல இது சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏங்க, வருஷ கணக்காக உங்கள் லைஃப் ஸ்டைலை சரியாக ஃபாலோ பண்ணாமல், டயட் ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டு கற்கள் வந்து நிறைய கற்கள் உருவாகி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கற்களோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், 14 mm 18 mm சைஸில் நிறைய கால்குலே இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 3 to 6 மாதங்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அதுவும் நேச்சுரலாக நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா
கால அவகாசம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கலாம், ஸோ உணவு முறை இதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அதை நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ கவனமாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு அப்படின்னா நல்லா ஈஸியாக உங்களுடைய டைஜஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பித்தப்பை கற்கள் கரையவே கரையாது. ஸோ அப்போ அதுக்கு மெயினாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நெல்லிக்காய் சாறு தவறாமல் எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2-3 நாட்களாவது நெல்லிக்காய் சாறு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. நெல்லிக்காய் சாறு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கக்கூடிய உணவு முறைகளில் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன், ஆயில் ஐட்டம்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டேன், சிப்ஸு பக்கோடா மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னா அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆயில் ஐட்டம்ஸ், எண்ணெயில் வறுத்த உணவுகள் எதையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ ரெகுலராக அந்த மாதிரியான ஒரு டயட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க, இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய இந்த கற்கள் கரையணும்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னா நான் நெல்லிக்காய் சொல்லிட்டேன். நெல்லிக்காய் பவுடராக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் பவுடரை வெந்நீரில் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு அந்த டைமில் ஒரு ஜூஸ் குடிச்சிக்கோங்க. இது நீங்கள் ஆப்பிள் ஜூஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா லெமன் ஜூஸ். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆப்பிள் ஜூஸ் நம்ம எடுக்கிறோன்னா நல்ல வெந்நீரில் அந்த ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 200 ml இருக்கலாம். ஸோ இதில் ஒரு 20 ml ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கற்களை கரைப்பதற்கும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை கரைப்பதற்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 200 ml நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிறீங்கன்னா 20 ml ஆப்பிள் சிடர் வினிகரை கலந்து ஒரு 11 மணிக்கு 11 o'clock இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஒரு 4 o'clock அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாள் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கோங்க, இன்னொரு நாள் எலுமிச்சை சாறு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எலுமிச்சை சாறு அப்படின்னு சொல்கிறது இதுவுமே ஒரு 200 ml ஹாட் வாட்டரில். ஸோ எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நிறைய சேர்க்கணும்னு கிடையாது, ஒரு 10 to 15 துளிகள் இருந்தால் போதும். இதுலேயுமே ஒரு 20 ml ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தினம்தோறும் ஏதாவது ஒரு நாள் ஆப்பிள் ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா இன்னொரு நாள் லெமன் ஜூஸ். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். அதுக்கு அடுத்தது வேறு என்னங்க செய்யலாம், என்னென்ன மூலிகைகள் பித்தப்பை கற்களை கரைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கு, அடுத்தது இஞ்சி. ஸோ இது ரெண்டுமே நம்ம பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை கரைக்கும், உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் இருந்தால் அதை கரைக்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ நீங்கள் சுக்கு, இஞ்சி இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ நீங்கள் அதிகமாக வீட்டில் வந்து நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம், ஃபுட்டெல்லாம் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அதில் அதிகமாக நம்ம இஞ்சி, ஸோ சமையலில் நம்ம அதிகமாக இஞ்சி சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களும் நமக்கு கரையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அசைவ உணவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் முற்றிலுமாக அதை தவிர்க்கணும். ஸோ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ இந்த நீர்மூழ்கி குடிநீர் இது பொதுவாக நமக்கு உடலில் கற்கள் இருக்குன்னா அதை வந்து பயன்படுத்தும். ஸோ கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலோ இல்லை பித்தப்பையில் ஸ்டோன் இருந்தாலோ நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். இதில் நீர்மூழ்கி, நெரிஞ்சில், சோம்பு, சிறுகுறிஞ்சான் இந்த மாதிரியான மூலிகைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடலில் கழிவுகளை வெளியேற்றவும் கற்களை வந்து உடைச்சி வெளியேற்றவும் ஆற்றல் இதில் இருக்குங்க. அதனால் இந்த கஷாயத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இந்த கஷாயமும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இயற்கையான முறையில் இது நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமல் நீங்கள் குணமடையணும் அப்படின்னா, இல்லை பித்தப்பை ஏற்கனவே நமக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.